மாதிரி அடுத்தவன் நல்லா வாழ்ந்தாலும் செய்வனை வைக்கிறவன் தமிழ்நாட்டுக்காரன். இப்போ கைதட்டு நோனி மைனே, கைதட்டு எல்லாம் பாட்டுக்காரன் எங்கள் அண்ணன். அப்படியே கொட்டையை ஏற்றி பாட்டு. இந்த நாடகத்தை பார்க்க வரும்போது பாய் எடுத்துகிட்டு வராமல் தரையில் உட்காந்துருக்கும் தாய்மார்களுக்கு பூரா ஏத்த அன்னைக்கு பாய் கிடைக்கலையா நினச்சி வந்துருப்போம். ஒவ்வொரு பொம்பளையும் அவள் எடுத்துகிட்டு வருவா, அவள் வாயில் நம்ம ஏறி உட்கார உண்டு. கடைசியில் எல்லாம் வெறுங்குண்டியில் உட்காரியா எங்கிட்ட உட்காந்து போயிருங்க. ஏன்னா கூட்டம் இல்லாத காரணம் என்னம்னா வடமாடு நடத்துனீங்க. இந்த வடமாடு மாடு பிடிச்ச ஆளுகள்லாம் அதில் இருக்கீங்களா? தம்பி மணிக்கொட்டோட ஒடிச்சே விடுவேன். நீ பிடிச்சிட்டாலும் மாடு அப்படியே சாணி ஓட்டுனுன்றான். வீட்டில் உள்ள பசுமாட்டை பிடிச்சிருப்பேன். ஏன்னா உலக நாட்டுக்கே வீரத்தை பயங்காட்டினவன் யாருன்னா தமிழன்தான். இன்னைக்கு பாச்ச மாடு வரும்போது அதை பயப்படாம பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு வீரன்னா தமிழ்நாட்டுக்காரன் தான். இது ஏன் அவசரப்படுற? அதே மாதிரி அடுத்தவன் நல்லா வாழ்ந்தாலும் செய்வனை வைக்கிறவன் தமிழ்நாட்டுக்காரன் தான். இப்போ கைதட்டு நோனி மைனே, கைதட்டு. இங்கே வாரு, எங்கள் அக்காவில் நிறைய வேதனைப்பட்டிருப்பேன். பூரா காசு வெட்டு மண்ணை வாரி தூத்து. எங்கள் ஊரில் நடந்தது தெரியாதத உங்களுக்கு. 2 ஒம்பளையை தண்ணி குடிக்க போன ஒம்பளைகளுக்கு சண்டை. மசுத்தை பிடிச்சி சண்டை ஓட்டு அதில் ஒரு முண்டை ஒட்டு மசுறு வச்சுருந்துருக்கா. ஐயா மட்டார்னு திருவிழாயில் மூக்காந்தல்ல அடிச்சு இதுக்கு ஏன் டிசன் அடிக்க நான் சத்தியகர்த்தியா இருங்க ப்ரோ. கடைசியில் 2 ஒம்பளையும் சத்தியம் பண்ணி ஆகி ஊயிண்டு பக்கத்து வீட்டுக்காரன்பா வட்டிக்கு வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன். ஐயா அவன் ஒரு லோடு எம்சாண்டு அடிச்சு வச்சுருந்தேன். இதை தூத்துறாள் 2 பேரும். நீ பாடையில் ஓக பொடுக்குன்னு ஓகன்னு தூத்தி முண்டே அவங்க வாசலில் கொண்டு போயிட்டாள் எம்சாண்டே. கடைசியில் அவன் எம்சாண்டு இல்லாமல் கம்மா மண்ணை அள்ளி பூசினே இன்னைக்கு செவரு புலந்தாக்கல நடக்கும். இது ஒரு ஜோக்குன்னு சிரிக்கிறிய வர வைக்கலாமா? ஆனால் இந்த ஜோக்குன்னு நீ சொல்கிறவாரு நீ மூடு. ஆனால் பெட்டிக்காரனுக்கு மண்டை எப்படி இருக்குமாடா அந்த ஊர்ல? ஏய் உனக்கு இது தேவை கேட்டாங்களா? ஆனால் நீ கூட ஒரு சாடைக்கு ரஜினிகாந்துக்கு டூப் போடுற ஆள் மாதிரி இருக்க. இந்த இருக்கேன் பாரு மிருதங்காரன் கழுத்திருப்பேன் கோழியை தீபாவளிக்கு மாட்டிட்டு இருப்பாங்க பாரு. அள்ளிட்டானதா அள்ளி. ஏன்னா நான் அந்த கோமாளித்தனத்துக்காகத்தான் இவெல்லாம் பேசுவேன். ஆனால் இவர்களை மாதிரி உள்ள கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கோயிலாங்குளத்தில் உள்ள உங்களை அத்தனை பேர் பாதத்துக்கு எம்கேஆர் நன்றி சொல்கிறேன். உங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆத்தா. உண்மை அதே. திறமையுள்ள நடிகனா திறமையுள்ள பாச்சா மாடோ எந்த ஊர்லேயும் போய் விளையாண்டுட்டு வந்துடும். ஆனால் நல்ல திறமைமிக்க நாடக கலைஞர்களும் இன்னும் எத்தனையோ நடிகர் சங்கத்தில் இருக்காங்க. அதற்கு உதாரணம் இங்கே இருக்கின்ற இந்த 4 மகான்களை நான் வணங்குகிறேன். கோயிலாங்குளம் முத்துர்லாண்டி ஆசிரியர் பெருந்தகையாத்தான் எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா பாட்டுக்காரன் எங்கள் அண்ணன். அப்படியே கொட்டையை ஏற்றி பாட்டு. எந்த கோட்டையை? தாக்க கோட்டையை இருப்பா. கொட்டைகளை ஏற்றி அப்படி பாடினான்னா அப்படியே அதுதான் கும்மி ஓடிச்சாக்க. இப்போ முளைப்பாரி அப்படி வளர்ந்துருக்கும். இருக்கியா? ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. ஏன்னா நல்ல கலைஞர். என்னத்தா மழை பெய்தா? ஐயா அப்ப சரி வராத, காசை வாங்கணுமே. பாட்டு பாடிக்குவோம்.